வணக்கம் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங்கில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த செஷனில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கலாம். என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, என்னோடய பேர் சுப்பிரமணி. நான் ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 2001 இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச்சிங் கொடுத்து, அப்புறம் அவங்களுக்கு கரியர் கன்சல்டன்சி பண்ணி அவங்கள நல்ல கல்லூரிகளில் சேர்த்து விட்டுருக்கோம். நான் பெரிய லெவலில் படித்தேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து படிக்கிறதுக்கு திணறி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். 2001 எம்எஸ் அகாடமி அப்படிங்கிற கோச்சிங் சென்டர் நான் உருவாக்கினேன். இது என்ட்ரன்ஸ் கோச்சிங் தரதுக்காகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காகவும் உருவானது. இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட கரியர் கைடன்ஸ் செஷன்ஸ் நடத்தி பல மாணவர்களுக்கு படிப்புகளை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறோம். நிறைய மாணவர்கள் என்னால் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் என்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நம்மகிட்ட படித்தவங்களே படிக்காத மாணவர்களும் நிறைய பேர் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு போயிருந்துருக்குறாங்க. ஸோ நானும் உங்களை போல் இருந்து இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மாணவருடைய வாழ்க்கையிலையும் மிக முக்கியமான விஷயமாக 2 கட்டம் இருக்கணும். ஒன்று ஸ்கூல், இன்னொன்று காலேஜ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும், ஸ்கூல் லைஃபுக்கும் காலேஜ் லைஃபுக்குமான வித்தியாசத்தில் நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கொஷின் மிஸ் ஆகிட்டா கூட, ஐயோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டேனே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். அதே காலேஜ் போயிட்டால் ஒரு கொஷின் எழுதிட்டேனே அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை கூட நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டீச்சர் சொல்கிறத கேட்பீங்க, பேரண்ட்ஸ்க்கு மார்க் எடுத்து கொடுக்கணும், மார்க் எடுத்தால் தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓட்டத்தில் இருப்பீங்க. ஸ்கூல் அப்படிங்கிறதே உங்களை ஒரு நல்ல மாணவனாக உருவாக்குறதுக்கான ஒரு இடமா இருக்கும். மற்றவங்களோட கலந்து பேசுகிறதுக்கான ஒரு இடமா அமைஞ்சிருக்கும். உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய வெல்விஷர்ஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களை உருவாக்கியிருப்பாங்க. நீங்கள் இங்கே ஒரு விதமாக உருவாகிட்டு காலேஜ் போனதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன படிச்சிருக்கீங்களோ அது அங்கே காலேஜில் வருமா அப்படின்னு கேட்டால் பெரிய கொஷின் மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். சில மாணவர்கள் மட்டும்தான் ஸ்கூலில் படித்ததை சில விஷயங்களை காலேஜில் அப்ளை பண்ணுறதை பார்க்க முடியும். பொதுவாக காலேஜில் நீங்கள் நிறையா கற்றுக்குவீங்க. இங்கே சொன்னதை செஞ்சுருப்பீங்க. அங்கே நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா நீங்களாக தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே உங்களுக்கு இங்கே ஸ்கூலில் டீச்சர்ஸ் எடுக்கிற மாதிரி பாடத்தை எடுத்து ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அட்டை டு அட்டை படித்தா மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கிற பேட்டர்னெல்லாம் காலேஜில் இருக்காது. இங்கே ஒரு புத்தகம் இருக்குது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, அங்கே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நிறையா புத்தகம் இருக்கும். நீங்கள் ரெஃபரன்ஸ் எல்லாம் தேடி எடுத்து படித்து அதுக்கப்புறம் தான் உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கூல் லைஃப்லேருந்து டெஃபினட்டாக காலேஜ் லைஃப் சேலஞ்சிங்கானது தான். ஸோ இந்த காலேஜ் லைஃப்பில் நம்ம போய் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம். இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற பல மாணவர்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது நாளைக்கு கல்லூரிக்கு போனால் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. சில ஆயிரங்கள் செலவு பண்ணி நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஆனால் கல்லூரிக்கு போகும்போது நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் இவங்ககிட்டலாம் பேசியிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் இவ்வளவு, ஹாஸ்டல் ஃபீஸ் இவ்வளவு, வருஷத்துக்கு 4 லட்சம் ஆகுது, 6 லட்சம் ஆகுது, இந்த மாதிரி சொல்கிறதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ படிக்கணும் அப்படின்னா அப்போ உங்களுடைய ஃபீஸ் பெரிய அளவில் இருக்கும். இதில் பேரண்ட்ஸ் எப்படியாச்சும் பையனை படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் கொண்டுக்கிட்டு சேர்த்து விட்டுருப்பாங்க.
அவங்களுக்கு இந்த ஸ்கூல் படிக்க வைக்கிறதே பெரிய பாடாக இருக்கும். காலேஜ் போனால் எப்படி படிக்க வைக்கிறது அப்படிங்கிற கவலை கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கும். ஐயோ, என்னோடய பையன் படிச்சிடணும், ஆனால் பணம் இல்லாமல் அவனோட படிப்பு பாதியில் நின்றுடக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு தடை எதுவும் இல்லை, மிக முக்கியமாக பொருளாதார தடை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்ல கல்லூரிகளில் சேரணும், அப்போ தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு பிரகாசமானதாக இருக்கும். நல்ல கல்லூரிகளை நாம் தேர்ந்தெடுக்காமல் விட்டுட்டோம், ஒரு சாதாரண கல்லூரிக்கு போய் சேர்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வேலைவாய்ப்பு வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயமாக மாறி போயிடும். அப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல கல்லூரிகளுக்கு போகணும். நல்ல கல்லூரிகளுக்கு போகும்போது அங்கே கண்டிப்பாக ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்க தான் செய்யும். அதை நம்ம சமாளிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து யூஸ் ஆகும். பல விதமான ஸ்காலர்ஷிப் வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. அதுலேயும் மிக முக்கியமாக சொல்லணும்னா, நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியில் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் முதல்ல கல்லூரியில் காலடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வந்து அவைல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் காலேஜை பொறுத்து இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வேரி ஆகும். இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மறுபடியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.scholarship.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்காலர்ஷிப் எல்லாம் நேஷ்னல் லெவலில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்ஜினியரிங்கில் கேர்ள்ஸுக்குன்னு சொல்லி தனியாக ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஏஐசிடிசி ஸ்காலர்ஷிப் இருக்குது, பீஸ் வேவியர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த மாதிரியான விஷயமெல்லாம் இருக்குது. இதில் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் இது எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கக்கூடியது. உதாரணத்துக்கு ஒரு கல்லூரியில் 200 சீட் இருக்குன்னா 15 சீட், அதாவது 7.5% சீட்டை வந்து அரசு பள்ளியில் படித்துட்டு வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒதுக்குறாங்க. என்ஜினியரிங், மெடிக்கல், அக்ரி, வெட்னரி, லா, இந்த ஃபிஷரிஸ் இந்த கோர்சஸ்க்கெல்லாம் வந்து ஒதுக்குறாங்க. இந்த 7.5ல் சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபீஸ் எதுவும் கட்ட தேவையில்லை. கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஜியோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபீஸுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஃபீஸையும் வந்து கவர்மெண்ட்டே வந்து பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லணும். சரி, இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் போக எனக்கு இது போதுமானதாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேங்க் லோன் கிடைக்கும். வித்யாலட்சுமி போர்ட்டலில் போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேங்க் லோன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு தடையாக இல்லாமல் நீங்கள் வந்து படிப்பை தொடர்வதற்கு இந்த ஸ்காலர்ஷிப்ஸ், லோன், இந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லோன் பற்றியும் ஸ்காலர்ஷிப் பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா செஷனோட எண்டில் என்னோடய காண்டாக்ட் தர்றேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் தர்றேன். சரி, இப்போது இந்த படத்தில் ஒருத்தரை பார்க்குறீங்க. இது யாருன்னு இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருன்னு சொல்ல வேண்டியதில்லை, ஒரு சிவில் இன்ஜினியர், எல்லாத்துக்குமே பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவரை பார்த்து சில பேர் வந்து இவரை ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அடுத்த ஸ்க்ரீனில் 2 பேர் தெரியுறாங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நமக்கு வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒரு சினிமா பட ஹீரோவோட பேர் தெரியுது, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியுது. ஆனால் நம்ம நாட்டுக்கே சரித்திரத்தை உண்டு பண்ணவங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற 2 பேர். இவங்களோட பேர் உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? ஒருத்தர் மயில்சாமி அண்ணாதுரை, இன்னொருத்தர் சிவன். இவங்க 2 பேருமே இஸ்ரோவில் மிகப்பெரிய அளவில் சாதனை புரிஞ்சவங்க. நம்ம யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய துறையில் நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவங்களை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆனோம் அப்படின்னா நமக்கு முன்னால் ஒரு பெரிய லட்சியம் உருவாகும், அதை நோக்கி நம்மளால் போக முடியும், நம்மளோட சக்ஸஸும் பெருசாக இருக்கும். ஸோ இவங்க உண்மையிலேயே வந்து இஸ்ரோவில் நம்ம நாட்டுக்கு செஞ்ச சேவைகள் வந்து மிகப்பெரியது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரி, இன்றைக்கி நம்ம இங்கே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மாணவர்களுக்கு. மெடிக்கல் இருக்குது, பேராமெடிக்கல் இருக்குது, சயின்ஸ் டிகிரி படிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்
எல்லாமே இருந்தாலும் கூட லா படிக்கலாம், ஃபிஷரிஸ் படிக்கலாம், அக்ரிகல்ச்சர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே கூட என்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதில் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பல மாணவர்களுடைய பல தலைமுறை வாழ்வையே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இது வரைக்கும் ஏழையாக இருந்தவங்களை கூட பெரிய அளவில் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்த படிப்பு அப்படின்னு சொல்லி இந்த இன்ஜினியரிங்கை பற்றி நம்மளால் தாராளமாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா 4 வருஷம் முடித்த உடனே நீங்கள் தேவையான தகுதிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது. நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் சில பேர்த்துக்கு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே வந்து உங்களுடைய பிளேஸ்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னு சொல்லணும். சரி, இந்த என்ஜினியரிங்கில் நீங்கள் படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த நாலேஜை பொறுத்து நீங்கள் உங்களுடைய ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்ட்லாம் ஸ்ட்ராங்கான நாலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். மேத்தமெட்டிக்ஸ், அல்காரிதம்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் இதில் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா என்ஜினியரிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடியதில் கிட்டத்தட்ட 120 பிரான்ச் இருந்தாலும் கூட இதில் மிக முக்கியமான பிரான்ச்சஸ் என்ன, மேத்தமெட்டிக்ஸ் டாமினேட் பண்ணக்கூடிய கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். மிக முக்கியமானதாக சொல்லணும்னா இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம் எடுத்தால் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மேத்ஸில் உங்களுக்கு ஸ்கில் இருந்தது, மேத்ஸ் நாலேஜ் நல்லா இருந்ததுன்னா தான் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் சென்டம் எடுக்கிறதுனால நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. ஸோ மாணவர்கள் இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸோட இதே ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ, ட்ரிபிள்இ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் மேத்ஸ் டாமினேட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இதை நீங்கள் வந்து தேர்வு செஞ்சு படித்தீங்க அப்படின்னா மேத்ஸ் நாலேஜ் நல்லா இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து சூப்பராக போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே சமயத்தில் எனக்கு ஃபிசிக்ஸில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட், நான் வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மெக்கானிக்ஸ் பற்றியும் மெட்டீரியல்ஸ் பற்றியும் அப்ளைட் ஃபிசிக்ஸ் பற்றியும் அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு, ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக நிறையா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்னவெல்லாம் படிக்கலாம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ் ஃபிசிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ரிலேட்டட். நீங்கள் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் இதை படிக்க முடியும். வெறுமனே மேத்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் படிக்க முடியாது. இதுக்கு மேத்ஸும் தேவை, இருந்தாலும் ஃபிசிக்ஸோட அந்த கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் மெக்கட்ரானிக்ஸ் படிக்கலாம், ரோபோட்டிக்ஸ் படிக்கலாம், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். இந்த மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது உங்களுக்கு கெமிஸ்ட்ரி நாலேஜும் தேவைப்படும். இதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேத்ஸும் தெரிஞ்சிருக்கணும், அதே சேம் டைம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டாமினேட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இங்கே வந்து உங்களுக்கு கெமிக்கல் ப்ராசஸ் பற்றியும் ரியாக்ஷன்ஸ் பற்றியும் மெட்டீரியல் சயின்ஸ் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து எடுக்கலாம். 100 கணக்கில் கோர்சஸ் இருந்தாலுமே கூட நாம் ஃபில்டர் பண்ணி சில கோர்சஸ் மட்டும் சொல்கிறோம். மற்ற கோர்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக மறுபடியும் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனல்லையுமே கூட உங்களுக்கு அது ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்னென்ன என்ஜினியரிங்கெல்லாம் கெமிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்சிருந்தால் நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏன்னா அது கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் தான். பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பாலிமர் இன்ஜினியரிங், செராமிக் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜியில் நம்ம கெமிக்கல்ஸ் வச்சு சிலதையெல்லாம் ரிசர்ச் பண்ணுவோம். கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இந்த கோர்சஸ் எல்லாமே கெமிஸ்ட்ரி டாமினேட்டடாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பயாலஜி. என்ஜினியரிங்க்கும் பயாலஜிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதாவது
நீங்கள் வந்து பயாலஜியில் இருக்கக்கூடிய லைஃப் சயின்சஸ் பற்றி, பயோடெக்னாலஜி பற்றி, மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பற்றி எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் பயாலஜி ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் படிப்பீங்க. அதனால் பயாலஜி இன்ட்ரெஸ்டட் ப்ளஸ் என்ஜினியரிங் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த கோர்சஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், என்வைரன்மெண்டல் இன்ஜினியரிங், பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து வரக்கூடியது, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இதெல்லாம் பயாலஜியும் ரிலேட்டடாகி வரக்கூடிய கோர்சஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே போல் இது வந்து கோர் இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் ரிலேட்டடாக வரக்கூடியது எல்லாம் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல் இது மாதிரி வரக்கூடியது எல்லாம் வந்து கோர் இன்ஜினியரிங்னு பிரிப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ எமர்ஜிங் அண்ட் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வரும், என்வைரன்மெண்டல் இன்ஜினியரிங் வரும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வரும், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வரும். இதெல்லாம் இப்போதைக்கு ஸ்பெஷலைஸ்டாக வரக்கூடிய ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் ட்ரெடிஷ்னல் அண்ட் இன்டர்டிசிப்ளினரி ரோல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட், இது வந்து என்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது. கன்சல்டிங், என்ஜினியரிங் ஃபீல்டு சம்மந்தமாக கன்சல்ட் பண்ணுறது, அந்த ஆர்கனைசேஷன் சம்மந்தமான தகவல்களை தரக்கூடிய கன்சல்டேஷன். ரிசர்ச் அண்ட் அகாடமியா, நீங்கள் ரிசர்ச் லைனுக்கு போகலாம், டீச்சிங் லைனுக்கு போகலாம், ஆண்டர்ப்ரூனர்ஷிப், சுயமாக தொழில் செய்யலாம், இதெல்லாமே செய்யலாம். சரி, இப்போது என்ஜினியரிங்கில் இவ்வளவு படிப்புகள் இருக்குது, இதில் நான் எதை தேர்வு செய்கிறது, எது படித்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய குழப்பமாக இருக்கலாம். உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட், எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டிசைன் பண்ணுறதுலையா, கோடிங்லையா, ப்ராப்ளம் சால்விங்லையா, அவுட்டோரில் ஒர்க் பண்ணுறதுலையா, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி என்ன டிமாண்ட் இருக்குது, எந்த இண்டஸ்ட்ரி வந்து டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஐடி டிமாண்டாக இருக்குது, ஏஐ டிமாண்டாக இருக்குது, ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி டிமாண்டில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அதே போல் லொக்கேஷன் ரொம்ப முக்கியம், எந்த ஏரியாவில் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் நீங்கள் டிசைட் பண்ணலாம். அப்புறம் கேரியர் ஃப்ளெக்சிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபீல்டில் படிச்சுட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டு வந்து கொடுக்குது, அதையும் பார்க்கலாம். இன்றைக்கி ட்ரெண்டில் என்னவெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ, மெஷின் லேர்னிங் இருக்குது, க்ரீன் இன்ஜினியரிங் இருக்குது, இன்டர்டிசிப்ளினரி கோர்சஸ் இருக்குது. அதாவது நிறைய கோர்சஸை நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறது இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி ஒவ்வொரு ஃபீல்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஃபீல்டு இதெல்லாம் காலங்காலமாக நிறையா மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடிய கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோர்சஸை ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா ஜாப் லேண்ட்ஸ்கேப் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜாப் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நமக்கு என்ன விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட் செக்டரில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கார்ப்பரேட் செக்டரில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஜாப் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இசிஇ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஹெச்இஎல், பிஇஎல், ஓஎன்ஜிசி, ரயில்வேஸ், டிஆர்டிஓ, ஐஎஸ்ஆர்ஓ இந்த மாதிரியான ஃபீல்டு எல்லாமே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து வேலை இருக்குது. இசி இன்ஜினியர்ஸ் எதுலையெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க பெரும்பாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகாமில் ஒர்க் பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க, எம்பெடடில் ஒர்க் பண்ணுவாங்க, எம்பெடட் சிஸ்டத்தில், ஏஐ, ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆட்டோமேட்டிவ், அப்புறம் ஹெல்த் கேர், டிஃபென்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துலையெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய மெயின் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்காக இருப்பாங்க, எம்பெடட் சிஸ்டம் டெவலப்பராக இருப்பாங்க, விஎல்எஸ்ஐ டிசைன் என்ஜினியராக இருப்பாங்க, டெலிகம்யூனிகேஷன் என்ஜினியராக இருப்பாங்க. இந்த மாதிரி ரோலெல்லாம் அவங்களுக்கு வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஎன்இபியில் ஒர்க் பண்ணலாம், முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணலாம்,
பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ப்ரைவேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி டெலிகாம், மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ், டிசைன் இன்ஜினியர்ஸ் இது எல்லாமே வந்து தேவைப்படுது. என்ன மாதிரியான கம்பெனிஸ் அவங்களை எடுக்கிறாங்கன்னா டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா, எல்என்டி இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து அவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எஸ்எம்இஸ், ஸ்மால் லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் இருக்குது, ரோபோட்டிக்ஸில் இருக்குது, எம்பெடட் சிஸ்டத்தில் இருக்குது, ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸில் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்புறம் அது இல்லாமல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ரீலான்சிங் இதுலேயும் போகிறாங்க. ஸோ டிசைன், கோடிங் இதெல்லாம் ஃப்ரீலான்சிங்கும் பண்ணுறாங்க. அவங்களாம் சொந்தமாக தொழிலும் செய்கிறாங்க. சரி, இன்றைக்கி இந்த இசியில் ரன்னிங் ஃபீல்டாக இருக்கக்கூடியது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும்னா ஏஐஎம்எல் இருக்குது, ஐஓடி இருக்குது, விஎல்எஸ்ஐ இருக்குது, செமிகண்டக்டர் டிசைன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் செமிகண்டக்டருக்கு வந்து இந்தியாவில் பெரிய முன்னெடுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு அதில் ஒரு மிகப்பெரிய காரிடாராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 5Gயை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து 6G டெலிகாமில் வரப்போகிறதா சொல்கிறாங்க. சைனாவில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதே போல் ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், சிக்னல் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங் இதில் எல்லாமே வந்து இன்றைக்கி இசியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து உண்டு. இதில் வந்து ப்ராஜெக்ட் சயின்டிஸ்டாக, ரிசர்ச் அசோசியேட்ஸாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சிஎஸ்ஐஆர், இஸ்ரோ, டிஆர்டிஓ இந்த மாதிரியான இடங்களில் வந்து நீங்கள் ரிசர்ச்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியறது பார்த்தீங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எந்த அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸையே எத்தனை கம்பெனிகளுக்கு கொடுக்குது, எத்தனை ஸ்டார்ட் அப்ஸுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஐஃபோன் தயாரிக்கிறதுல எத்தனை கம்பெனிஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து இசிஇயுடைய மிக பிரம்மாண்டமான வேலைவாய்ப்பை வழங்கக்கூடியது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இசிஇ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். இன்றைக்கி எது வேணுனாலும் இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் நம்மளால் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி நம்மளோட ரத்தத்தோடு ஒன்றி கலந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப முக்கியமான பொருளாக, முக்கியமான விஷயமாக மாறிப்போச்சு. சரி, இவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ் லேண்ட்ஸ்கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ மேட்டூரில் தயாரிக்கிறாங்க, அங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, இபி ஆஃபீஸ்லேருந்து நமக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மேஜர், இதில் தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ், ரெனியூபிள் எனர்ஜி செக்டார்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து பழைய ஸ்கீமெல்லாம் விட்டுட்டு புதுசாக இன்றைக்கி ரெனியூபிள் சோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தேடி அதன் மூலிமா எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போது விண்மின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி ரெனியூபிள் சோர்ஸஸோட மிக முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். சோலார் பேனல்ஸ் அதனோட தான் இன்றைக்கி நம்ம வீடுகள்லேயே நிறைய வீடுகளில் போட்டுருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த ட்ரிபிள் என்ஜினியர்ஸ்க்கு இருக்குது. இவங்களுக்கு என்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் என்ஜினியராக போகலாம், பவர் சிஸ்டம் என்ஜினியராக போகலாம், ஆட்டோமேஷன் என்ஜினியராக போகலாம், கண்ட்ரோல் சிஸ்டம் என்ஜினியராக போகலாம், ப்ராஜெக்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்ஜினியராக போகலாம். கவர்மெண்ட்டில் இவங்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு வேலை இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டிபிசி, பவர் கிரிட், பிஹெச்இஎல், செயில், ஓஎன்ஜிசி, டிஆர்டிஓ, இஸ்ரோ, ரயில்வேஸ், டிஃபென்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே எல்லாத்தையுமே ஜூனியர் இன்ஜினியராக, அசிஸ்டன்ட் இன்ஜினியராக, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக, சயின்டிஸ்ட்டாக எடுக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்இபி, முனிசிபல் கார்பரேஷன்ஸ், பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து இவங்களை எடுக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும். ஸோ ஸ்டேட், சென்ட்ரல் ரெண்டுலேயுமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டார். இங்கே வேலை வாய்ப்பு உண்டா? டெஃபினட்டாக உண்டு. எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா
என்ன மாதிரியான கம்பெனிஸில் இருக்குன்னா எனர்ஜி, எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேஷன், ஆட்டோமேட்டிவ், ஐடி, இந்த மாதிரி எந்த கம்பெனியாக இருந்தாலும் அங்கே இவங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரியான கம்பெனிஸ் அவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எல்என்டி, டாடா பவர், அதானி பவர், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிஸ், சைமன்ஸ், சின்ட்லர் எலக்ட்ரிக்கல்ஸ், இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இவங்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ரைட். இப்போது இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கா, எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இசிஇ மாதிரியே நிறையா இருக்குது. ரெனியூவபிள் எனர்ஜியில் இருக்குது, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் இருக்குது, ஆட்டோமேஷனில் இருக்குது, ஸ்மார்ட் கிரிட், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரியான விஷயத்தில் எல்லாமே வந்து இவங்களுக்கும் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. அதே போல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ், இவங்களும் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். டிசைன், மெயின்டெனன்ஸ், டெக்னிக்கல் அட்வைசரியாக போகிறாங்க. இவங்களுடைய ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் ரீசெண்ட் இயர்ஸில் ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. ஸ்மார்ட் கிரிட்ஸ், ஐஓடி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஏஏஎம்எல், பவர் சிஸ்டம், ரோபோட்டிக்ஸ், எல்லாத்துலேயுமே இவங்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லணும். ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இசிஇக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தோ அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். சிஎஸ்ஐஆர், டிஆர்டிஓ, இஸ்ரோ, இந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான வேலைக்கெல்லாம் என்ஜினியர்ஸ் போக முடியும் அப்படிங்கிறது. பவர் என்ஜினியரா, மைக்ரோ எலக்ட்ரிக்கல் என்ஜினியர்ஸா, ரெனியூவபிள் எனர்ஜி என்ஜினியரா, ரோபோட்டிக்ஸ் என்ஜினியரா, எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரா, கண்ட்ரோல் சிஸ்டம் என்ஜினியரா, கேட் என்ஜினியரா, ஏரோஸ்பேஸ் என்ஜினியரா, அக்வாஸ்டிக் என்ஜினியரா, எலக்ட்ரிக்கல் டிசைன் என்ஜினியரா, டெலிகம்யூனிகேஷன் என்ஜினியரா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ஜினியரா, எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங், இந்த மாதிரி நிறையா ஃபீல்டில் வந்து இவங்களால் போக முடியும். ரைட். அடுத்ததாக நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி பார்க்க போகிறோம். சரி, மெக்கானிக்கல் ஆரம்பத்திலேருந்தே இருக்கக்கூடிய மிக பழமையான பிரிவுகள் ஒன்று மெக்கானிக்கலும் ட்ரிபிளியும். மெக்கானிக்கலுக்கான ஜாப் லேண்ட்ஸ்கேப் என்ன, மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸ் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு போய் கார் கடியில் உட்காந்து, லாரி கடியில் உட்காந்து வேலை பார்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது மெக்கானிக் செய்யக்கூடிய வேலை. மெக்கானிக்கல் என்ஜினியர் எங்கேயெல்லாம் வேலை பார்க்குறாங்க? ஆட்டோமேட்டிவில் வேலை பார்க்குறாங்க, ஆட்டோமோட்டிவில், ஏரோஸ்பேஸில், மேனுஃபேக்சரிங்கில், ரோபோட்டிக்ஸில், எனர்ஜியில், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்துலேயும் வேலை பார்க்குறாங்க. என்னமா வேலை பார்க்குறாங்க? டிசைன் இன்ஜினியராக வேலை பார்க்குறாங்க. ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எப்படி ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாரோ அதே மாதிரி இவங்களும் ரூமில், ஏசி ரூமில் உட்காந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த பழைய கற்பனைகளெல்லாம் விட்டுறணும். மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் ஒரு காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழுக்கு துணியோட ஸ்பேனர் பிடிச்சிட்டு இருப்பாங்கிற நினைப்பெல்லாம் விட்டுருங்க. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியராக ஆர்என்டியில், அப்புறம் ப்ரொடக்ஷனில், குவாலிட்டி கண்ட்ரோலில், ஹெச்விஏசியில், அப்புறம் ஏரோஸ்பேஸில், இது எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வேலை பார்க்குறாங்க. ரைட். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன மாதிரியான வேலையெல்லாம் தர்றாங்க, எங்கேயெல்லாம் தர்றாங்க? பப்ளிக் செக்டார் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வேலை தர்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஹெச்இஎல், செயில், ஓஎன்ஜிசி, என்டிபிசி, டிஆர்டிஓ, இஸ்ரோ, டிஃபென்ஸ், எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு வேலை தர்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை தர்றாங்களா? இவங்களும் தர்றாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு, முனிசிபல் கார்பரேஷன், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இவங்களும் வேலை தர்றாங்க. ப்ரைவேட் செக்டாரில் கண்டிப்பாக அங்கேயும் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேட்டிவ், எனர்ஜி, அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கான பெரிய கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, எல்என்டி, சைமன்ஸ், தெர்மேக்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இவங்களுக்கு வேலை தர்றாங்க. இவங்கள்லேயும் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறையா இருக்காங்க. இவங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ், இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாமே வந்து இவங்க பண்ணுறாங்க. இவங்களும் ஃப்ரீலான்சிங், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஈடுபடுறாங்க. இவங்களுக்கான ட்ரெண்டிங் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கான ட்ரெண்டிங் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், ஏஎன்எம்எல், இதெல்லாமே அவங்களுக்கானது.
ரொம்ப முக்கியமான ட்ரெண்டிங் ஃபீல்ட். இவங்களும் அதே ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. சிஎஸ்ஐஆர், டிஆர்டிஓ, இஸ்ரோ இந்த மாதிரி இடத்துல வந்து சயின்டிஸ்டாக வேலை பார்க்குறாங்க. மெக்கானிக்கல் இல்லாத இடமே இல்லை. எலக்ட்ரிக்கல் மாதிரி மெக்கானிக்கல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அதுலேயும் வேலை வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்கும். அடுத்ததாக இன்றைக்கி நம்மளால் நிறையா பேர் வந்து வேண்டாம் சிவிலா அப்படின்னு பயந்தோடக்கூடிய சிவில் டிபார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். மனிதன் காடுகளில் வாழ்ந்து குகைகளில் ஒதுங்கி அப்புறம் வீடுகள் கட்ட ஆரம்பித்த காலத்திலேயே சிவில் இன்ஜினியரிங் உருவாயிடுச்சு. ஈவன் குகைகளுக்குள்ளே போனப்பவே சிவில் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த சிவில் இன்ஜினியரிங் இன்னும் எவ்வளவு காலம் ஆனாலும் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். டெக்னாலஜி மட்டும் மாறிக்கிட்டே இருக்குங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ தேவையான விஷயங்களை கற்றுக்கிட்டோம்னா அந்த ஃபீல்டையும் நம்மளால் சாதிக்க முடியும். வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஸ்கில்ஸை நம்ம எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஒரு கோர்ஸை நம்ம படித்து முடிச்சுட்டு இருந்தாலும் மட்டும் நமக்கு வேலை கிடைக்காது. இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன இருக்குது, இந்த ட்ரெண்டில் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது எதையுமே தெரிஞ்சுக்காமல் நான் படிச்சுட்டேன் எனக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும், அப்ஸ்கில் பண்ணிக்கணும் உங்களை. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ்க்கான லேண்ட்ஸ்கேப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்டிங்காக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், அல்லது ஒரு போர்ட் கட்டுறதா இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது பிரம்மாண்டமான அளவில். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இடத்துக்கும் இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ மெட்ரோ ரயிலாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஏர்போர்ட் கட்டுறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இவங்க தான் இருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரியல் எஸ்டேட், அர்பன் பிளானிங், என்வைரன்மெண்டல் இன்ஜினியரிங், இது எல்லாத்துலேயுமே இவங்க என்ன மாதிரியான ரோல் வகிக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர், சைட் இன்ஜினியர், அர்பன் பிளானர், இந்த மாதிரி என்வைரன்மெண்டல் இன்ஜினியர், இந்த மாதிரியான ரோலில் வந்து அவங்க தங்களோட கான்ட்ரிபியூஷனை வந்து என்ஜினியரிங் ஃபீல்டுக்கு கொடுக்குறாங்க, இந்த கண்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. ரைட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவங்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கும் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸில் வந்து வேலை இருக்குது. என்ஹெச்ஏஐ, நம்ம நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ரோடு போடக்கூடிய அத்தாரிட்டி, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் இர்கான், ரயில்வேஸ், சிபிடபிள்யூ, பிஆர்ஓ, என்டிபிசி, இந்த மாதிரியான வெவ்வேறு மினிஸ்ட்ரிஸில் வந்து இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன தர்றாங்க? அதே போல் தான் மிக முக்கியமாக பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் வேலை இருக்குது. இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை வேணும் அப்படின்னா 2 மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். ஒன்று சிவில், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல். இந்த 2 பேருக்குமே வந்து ஹை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு உண்டு. முனிசிபல் கார்பரேஷன், அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ், ஹவுசிங் போர்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து சிவில் இன்ஜினியரோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரைவேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, கன்சல்டிங் கம்பெனிஸ் இருக்குது, டிசைன் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, சைட் சூப்பர்வைசர் இருக்காங்க, இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்களுக்கு யார் வேலை தர்றாங்க பெரிய கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி, டாடா ப்ராஜெக்ட்ஸ், ஜிஎம்ஆர், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. இங்கேயும் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. என்ன மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ்னால் சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், க்ரீன் பில்டிங்ஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்காங்க. இங்கேயும் ஃப்ரீலான்சிங் பண்ணுறாங்க. இவங்களோட ட்ரெண்டிங் ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிஸ். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்மார்ட் சிட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே எல்லாத்துலேயுமே இவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்குது. சஸ்டைனபிள் அண்ட் க்ரீன் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களுக்கான மிக முக்கியமான ட்ரெண்டிங் ஃபீல்டாக இருக்குது. பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷனும் ஒரு மிக முக்கியமான விஷயமாகவும் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குது. அதை நாம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இவங்களோட மிக முக்கியமான ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், என்வைரன்மெண்டல், ஸ்ட்ரக்சரல், ஜியோடெக்னிக்கல், வாட்டர் ரிசோர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி இது எல்லா ஃபீல்டையும் வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படிங்கிறத விட எப்படி படிக்கிறீங்க, அதில் உங்களோட நாலேஜை எவ்வளவு கூடுதல் ஆக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது தான் உங்களுடைய வேலை வாய்ப்பு. ஸோ அது டிபார்ட்மெண்ட்டை மட்டும் பொறுத்ததில்லை, உங்களோட அப்ஸ்கில்லிங்கையும் பொறுத்தது. ரைட். அடுத்ததாக இன்றைக்கி
தூங்கி எந்திரிச்சா நம்ம காதில் விழுறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லலாம், ஐடின்னு சொல்லலாம், ஏஐன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக எல்லோரும் நினைக்கிறது வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் எதாவது பேஸ் கோர்ஸாக நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நாம் இதில் பார்க்க போகிறோம். இவங்களுக்கான ஜாப் லேண்ட்ஸ்கேப் எல்லோரும் இதை பற்றியே பேசுகிறதுனால இவங்களுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குமான்னு பார்த்தா இவங்களோட ஃபீல்டு டிஃப்ரெண்ட்டானது. என்ன மாதிரியான ஜாப் லேண்ட்ஸ்கேப் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனலிட்டிக், க்ளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே இவங்களுடைய டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்குது. என்ன ரோலில் இவங்க இருக்காங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்காங்க, டேட்டா சயின்டிஸ்டாக இருக்காங்க, ஏஎம்எல் இன்ஜினியராக இருக்கிறாங்க, சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக இருக்காங்க, அதே பார்த்திங்கன்னா க்ளவுட் ஆர்கிடெக்டாக இருக்காங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து இவங்க டிமாண்ட் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தர்றாங்க. கவர்மெண்ட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ, டிஆர்டிஓ, என்ஐசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், மெய்டி, பப்ளிக் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், இது எல்லாத்துலேயுமே ஐடி ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், டேட்டா இன்ஜினியர்ஸ், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக வேலை கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ், இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், முனிசிபலில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டேட்டா மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோல் எல்லாமே வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுலேயுமே இவங்களுக்கும் டிமாண்ட் இருக்குது. ப்ரைவேட் செக்டாரில் தான் இவங்க வந்து பயங்கர டாமினேட் பண்ணுறாங்க. ஐடி சர்வீஸில், ஃபின்டெக் ஃபினான்ஸ் டெக்னாலஜியில், இ காமர்ஸில், ஹெல்த் கேரில், ப்ராடக்ட் கம்பெனிஸில் டெவலப்பர்ஸாக, அனலிட்டிக்ஸாக, ஆர்கிடெக்டாக, மேனேஜர்ஸாக இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. கம்பெனிஸ் உங்களுக்கே நிறையா தெரிஞ்சிருக்கும். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிசன்ட், அமேசான், மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரியான உலக அளவில் கிளைகளை விரித்து பறந்துருக்கக்கூடிய கம்பெனிகளில் இவங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிது. அப்போ கண்டிப்பாக இவங்களில் ஸ்டார்ட் அப் இருக்கும். என்ன மாதிரியான ஸ்டார்ட் அப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐயில் கொடுக்குறாங்க, எஜுடெக்கில் கொடுக்குறாங்க, எட்டெக்கில் கொடுக்குறாங்க, ஃபின்டெக்கில் கொடுக்குறாங்க, சாஸ் ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து இவங்க தரக்கூடியதாக இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இவங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. நிறைய பேர் ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ட்ரெண்டிங் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கடந்த சில வருடங்களில் இந்த ஃபீல்டு பயங்கரமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அதில் மிக முக்கியமானதாக பார்த்தீங்கன்னா ஏஐஎம்எல் இருக்குது, ஜென்ரேட்டிவ் ஏஐ, இன்றைக்கி சாட் ஜிபிடி பற்றி தெரியாதவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின், குவாண்டம் கம்ப்யூட்டிங், எட்ஜ் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நிறையா ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் டே பை டே தூங்கி எந்திரிச்சிங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஃபீல்டு வந்து இந்த ஃபீல்டில், கம்ப்யூட்டர் ஃபீல்டில், ஐடி ஃபீல்டில் ஆட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இவங்களுக்கும் இஸ்ரோ, டிஆர்டிஓ, சிஎஸ்ஐஆர் இவங்க எல்லாமே வந்து ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோடு சேர்ந்து கவர்மெண்ட்டும் டெவலப் ஆகுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஜாப் லேண்ட்ஸ்கேப் இருக்குது, என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குது, சுய வேலைவாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, ரிசர்ச்சில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எல்லாமே பார்த்தோம். சரி, இந்த படிப்புகளுக்கு நாம் எப்படி போய் ஜாயின் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற கேள்வி நிறையா பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அதுக்கான பதிலை தான் நம்ம வந்து இப்போது பார்க்க போகிறோம். ஸோ அதில் மிக முக்கியமானது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் மார்க் அடிப்படையாக வச்சு எடுக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. டோட் வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், 400க்கும் மேற்பட்ட செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜஸ் அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டை வந்து டோட்டுக்கு சரண்டர் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து கவுன்சிலிங் நடத்தி சீட்டை அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலிமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் காலேஜஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இதுக்கு எப்படி அட்மிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியில், பிசிஎம், எஸ்சிஏ இந்த கேட்டகரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக பர்சன்டேஜ் அலாட் பண்ணி உங்களுக்கு வந்து சீட் அலாட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க் இருக்கும். அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இது என்ட்ரன்ஸ் இல்லாமல் லோக்கல் இன்ஜினியரிங் காலேஜஸில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறது. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு அட்டானமஸ், நான் அட்டானமஸ் ரெண்டில் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த காலேஜஸில் ஜாயின் பண்ணுறது. இன்னொரு வகையிலையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய காலேஜஸ் இல்லை, வேறு நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ், ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ஐஐடி மெட்ராஸ், என்ஐடி திருச்சி, IIIT திருச்சி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம் எழுதுறது மூலிமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலிமா வரலாம். ஐஐடி போகணும் அப்படின்னா நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்டும் எழுதணும். ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ்டு ரெண்டுமே எழுதணும். விஐடி வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அவங்களுக்கு விஐடி ட்ரிபிள்இ அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. எஸ்ஆர்எம், அமிர்தா, இவங்க எல்லாமே, சாஸ்திரா, இவங்க எல்லாமே வந்து தனித்தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதன் மூலிமா செலக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்மிஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலிமா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்லேயும், தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய காலேஜஸ்லேயும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி எதுக்கு நம்ம செலக்ட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா போர்டு எக்ஸாம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா போதுமானது, இந்த காலேஜஸ்க்கு போயிடலாம். இல்லை எனக்கு என்ஐடி தான் வேணும், IIIT தான் வேணும், ஐஐடி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜேஇக்கு போர்டு எக்ஸாமோடு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் என்ட்ரன்ஸ் மார்க் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க, போர்டு எக்ஸாம் மார்க் எலிஜிபிலிட்டி மார்க்காக வச்சுக்குவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லேயோ ஜேஇலையோ உங்களால் கிளியர் பண்ண முடியல, டிஎன்இஏலையும் ஜாயின் பண்ண முடியல, கட் ஆஃப் மார்க் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரக்ட் கோட்டா அல்லது மேனேஜ்மெண்ட் மெரிட் சீட் மூலிமா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான வழிமுறை. ஸோ இப்படி தான் வந்து தமிழ்நாட்டில் காலேஜில் ஜாயின் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ் இல்லாமல் வெளியில் இருக்கிற காலேஜஸ்க்கு போகணுன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் போய்க்கலாம். சரி, ஒரு நல்ல என்ஜினியரிங் காலேஜை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். உங்களுக்கு என்ன பிரான்ச் வேணும் அப்படிங்கிறது, உங்களோட ஆசை என்ன, உங்களோட திறமை என்ன அப்படிங்கிறத வச்சு என்ன பிரான்ச் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். நீங்கள் என்ன பாதையில் பயணிக்க விரும்புகிறீங்க, கோர் ஜாப்லையா, ஐடிலையா, ரிசர்ச்லையா, கவர்மெண்ட்லையா, அண்டர்பிரினர்ஷிப்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. எந்த லொக்கேஷனில் உங்களோட ஜாப் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, தமிழ்நாடு பேசுகிறா, நேஷ்னலா, இன்டர்நேஷ்னலா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. உங்களோட பட்ஜெட் என்ன, ஸ்காலர்ஷிப் என்ன, இதெல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிடுங்க. ஒரு நல்ல என்ஜினியரிங் கோர்ஸ் காலேஜ் செலக்ட் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜஸ் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அந்த காலேஜில் என்னவெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து அக்ரிடியேஷன், ஏஐசிடியோடது, நேக்கோடது, என்பிஏவோட அப்ரூவல் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத டெஃபினட்டாக வெரிஃபை பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ளிகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்களா, அட்டானமஸா, நான் அட்டானமஸா, அதை செக் பண்ணுங்கள். அதே போல் ஃபேக்கல்ட்டி எப்படிப்பட்டவங்களாம் அங்கே இருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி நிறைய நியூஸஸ் வரதை நம்ம பார்த்தோம். அங்கே எவ்வளோ பிஹெச்டி ஹோல்டர்ஸ் இருக்காங்க, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க, மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னவெல்லாம் இருக்குது கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. அப்புறம் கரிக்குலம் எப்படி இருக்குது, இன்றைக்கி இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்களா, அட்டானமஸாக இருந்ததுன்னா ஏஐ பற்றி, இவி டெக்னாலஜி பற்றி, ரோபோட்டிக்ஸ் பற்றி, சஸ்டைனபிலிட்டி பற்றி எல்லாம் அவங்க வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்பெஷல் லேப்ஸ் அவங்களுக்கு இருக்கா, கேட், சிஎன்சி, 3D பிரிண்டிங் இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. லாங்குவேஜ் சப்போர்ட் கொடுக்குறாங்களா, தமிழுக்கு ஒரு சில காலேஜஸில் தமிழ் மீடியம் கொடுப்பாங்க, அது இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம படித்து முடிச்சுட்டு வெளியே வர போகிறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வேலை தான் முக்கியம். நம்ம இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணுறதுல மிக முக்கியமான காரணம் என்ன, மற்ற எவ்வளவோ கோர்சஸ் இருந்தாலும் கூட
வேலை வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு காரணம். ஸோ நம்ம படித்து முடிச்சுட்டு 4 வருஷம் கழித்து வேலை இல்லாமல் வெளியே வர்றதுங்கிறது ஒரு மன வலியை தரக்கூடிய விஷயம். அதனால் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். கோருக்கும் ஐடிக்கும் இடையில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். எல்லோரும் ஐடியில் தான் போயிருக்காங்களா இல்லை கோருக்கும் போயிருக்காங்களா? அப்புறம் ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்க்கக்கூடாது அவங்களோட காலேஜில் ப்ளேஸ் ஆனவங்களில். மீடியன் பேக்கேஜ் ஆவரேஜாக என்ன சேலரி வாங்கியிருக்காங்க, 4 லட்சம் வாங்கியிருக்காங்களா, 6 லட்சம் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அது நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தர்றாங்களா காலேஜில்? அலுமினி நெட்வொர்க் எப்படி இருக்குது, பழைய ஸ்டூடெண்ட்ஸோட கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக வாங்கி தர முடியும். பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அவங்க கொடுக்குற ப்ரௌச்சரில் இருக்கிறத மட்டும் நம்பிடாதீங்க, எல்லா காலேஜும் ஒரிஜினலாக தரதில்ல அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியோட ரிசர்ச் ஈகோ சிஸ்டம் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். எவ்வளவு எம்ஓயூஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்குபேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. பிஹெச்சியில் பார்த்தீங்கன்னா ஐஹப் வச்சுருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் டிபிஐ வச்சுருக்கிற மாதிரி என்னவெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ரிசர்ச்க்கான கிராண்ட்ஸ் இருக்கா, ஐஐடி மெட்ராஸில் இருக்குது, அமிர்தாவில் இருக்குது, அது மாதிரி இருக்காங்கிறத பார்த்துக்குங்க. ஹேக்கத்தான்ஸ் நடத்துகிறாங்களா, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். எல்லா காலேஜ்லேயும் எல்லாம் இருக்காது, பட் மேக்ஸிமம் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது மட்டும் இல்லை, வெறும் படிப்பு மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம அங்கே போகிறோம்னா நமக்கான விஷயங்கள் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அங்கே என்ன கிளப்ஸ் இருக்குது, சொசைட்டிஸ் இருக்குது, ரோபோட்டிக்ஸ், கோடிங், கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். மென்டர்ஷிப் கவுன்சிலிங் கொடுக்குறாங்களா, அதே போல் கேம்பஸ் கல்ச்சர் எப்படி இருக்குது, டிசிப்ளின் எப்படி இருக்குது, டைவர்சிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம அங்கே செக் பண்ணணும். மிக முக்கியமான விஷயம், ஃபினான்ஸ் ரீதியாக ஃபினான்ஷியல் எப்படி அங்கே சப்போர்ட் பண்ணும் நமக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபீஸ் ஹெவியாக இருக்குமா, ஹாஸ்டல் ஃபீஸ் என்னவாக இருக்கும், இதெல்லாமே நம்ம பார்க்கணும். ஸ்காலர்ஷிப்க்கு அவங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணுறாங்க, மெரிட் ஸ்காலர்ஷிப் ஏதாச்சும் அந்த காலேஜில் தர்றாங்களா, அதை நீங்கள் அவைல் பண்ண முடியுமா, இதெல்லாமே பார்க்கணும். ஹிடன் காஸ்ட் ஏதாச்சும் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கணும். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெறுமனே சோசியல் மீடியாவில் தேடினா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அங்கே படிக்கக்கூடிய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே படித்து முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்த்த விசாரிக்கணும். படித்து முடித்து வேலை கிடைச்ச ஸ்டூடெண்ட்டை விசாரிங்க. அவங்க சொல்கிறது ஓரளவுக்கு ரிலையபிளான ஆன்சராக இருக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா காலேஜை என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நல்லா படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்போடு இருக்கிறவங்ககிட்ட இந்த பற்றின தகவல்களை விசாரிங்க. ரைட். ஃபைனலாக ஒரு நல்ல காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு அங்கே அஃபிலியேஷன் எப்படி இருக்குது, அங்கே அந்த நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பிரான்ச் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரி டைஅப்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருக்குது, ஃபீஸ் அஃபோர்டபுளா, ஸ்காலர்ஷிப் கிடைக்குதா, அட்மிஷன் என்ன மாதிரியான மெத்தடு, என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் இதெல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட முடியும். ரைட். இப்போ காலேஜுக்குள்ளே போயிட்டீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க. காலேஜுக்குள்ளே போனால் போதுமா, ஜாயின் பண்ணிட்டால் போதுமா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணால் பத்தாது, டிகிரி முடித்தா பத்தாது, உங்களோட ஸ்கில்ஸை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி என்னவெல்லாம் இருக்குது உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் லேர்னிங் இருக்குது, கோரஸா இருக்குது. இதுலையெல்லாம் கிடைக்கக்கூடிய கோர்சஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான கோர்சஸ் வந்து அவைலபிள். இப்போது கிரேட் லேர்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஎம்எல், டேட்டா சயின்ஸ் இது பற்றியெல்லாம் நீங்கள் வந்து படிக்க முடியும். ஃப்ரீ கோர்ஸ். சர்டிஃபிகேட் வேணுன்னா பே பண்ணியும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும். கோரஸாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பைத்தான், கேட் இதை பற்றியெல்லாம் படிக்கலாம். இங்கே கோர்ஸ் ஃப்ரீ, சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். என்எஃப்டிஎல் இது வந்து கவர்மெண்டோட இது. இங்கே வந்து உங்களுக்கு கோர் இன்ஜினியரிங் கற்றுக் கொடுப்பாங்க, கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இங்கே எக்ஸாம்ஸ் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸ்கில் லிங்க், யூடெமி, இடெக்ஸ், QV, இன்ஃபோசிஸ், ஸ்ப்ரிங் போர்ட் இந்த மாதிரியான அப்ஸ்கில்லிங் இதெல்லாம் இருக்குது. டிசிஎஸ், லிங்க்டின் லேர்னிங் இதெல்லாமே இருக்குது. சரி, இதில் நம்ம எதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கோர் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா என்பிடிஎல், ஸ்கில் லிங்க், கோரஸா இதெல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஐடி படிக்கிறீங்க அப்படின்னா கிரேட் லேர்னிங், QV, இன்ஃபோசிஸ், ஸ்ப்ரிங் போர்ட் சேரலாம். ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறீங்கன்னா யூடெமி, லிங்க்டின் லேர்னிங், ஸ்கில் லிங்க் பண்ணலாம். தமிழ் மீடியமாக இருந்தால் QV உங்களுக்கு வந்து பைலிங்குவல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், அப்ஸ்கில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நினச்சதையெல்லாம் ஜாயின் பண்ணிடக்கூடாது. நிறையா பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தாலும் கூட அந்த பிளாட்ஃபார்மையெல்லாம் செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சத்தில் வந்து ஃப்ரீ ட்ரையல்ஸ் கொடுப்பாங்க, மீதியெல்லாம் பே பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா விளம்பரம் வரும். 100 ரூபா, 1 ரூபா கட்டி உள்ளே போவீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 40,000 50,000 கட்டிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும். சர்டிஃபிகேட் வேலிட் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். கொடுத்ததையே திரும்ப கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் கோர்ஸையும் செக் பண்ணிக்கணும். சரி, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜிஸாக என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ரக்சரல், பேட்ரி, காம்போசிட், அப்புறம் வந்து என்ஜினியர்ட் லிவிங் தெரபிஸ்ட், ஆஸ்மாட்டிக் பவர், ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் வாட்டர் மார்க்கிங், ஃப்ளெக்சிபிள் நியூரல் எலக்ட்ரானிக்ஸ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜீன் எடிட்டிங், குவாண்டம் சேஃப் கிரிப்டோகிராஃபி, பயோகிரேடட் சென்சார்ஸ், ஏஐ ஃபார் சயின்டிஃபிக் டிஸ்கவரி, ப்ரோக்ராமபிள் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் நம்ம சிலதெல்லாம் பலதெல்லாம் கேள்விப்படாத பேராக இருக்கும். பட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் தான் 2030 டாமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றின தகவல்கள் எல்லாம் நிறையா சேகரித்து அதுக்கு நீங்கள் ரெடியாகணும். சரி, அடுத்த என்ன இன்ஜினியரிங்கில் அப்படின்னா வேலைக்கு போகிறது மட்டுமே இல்லை, ஒரு மிகப்பெரிய விஷயம் எது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக உருவாகிறது தான் வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது ரெட் பஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெட் பஸ் எப்படி உண்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கோப்பு ஒரு முறை தீபாவளிக்கு ஊருக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணப்போ ஒரு டிக்கெட் கிடைக்காம ரொம்ப அவதிப்பட்டிருக்காரு. ஸோ அவருடைய அந்த கஷ்டம் அவர் இதுக்கு ஒரு மாற்று வழி தேட சொல்லி தூண்டுச்சு. அதனால் என்ன பண்ணார், அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு 5 லட்ச ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணார். 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ரெட் பஸ் அப்படிங்கிற ஆப் ஸ்டார்ட் பண்ணார். கடைசியாக ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ரெட் பஸ் அவங்க எவ்வளவுக்கு விற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களுமே ஆண்டர்ப்ரனராக மாறணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிடுவீங்க. 800 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஒரு சின்ன ஆப். இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பல கோடிகளுக்கு, பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதிகளாக்கி இருக்குது பல பேர்த்த. அதனால் நீங்களுமே அது மாதிரி ட்ரை பண்ணலாம். என்ன மாதிரியான ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி, ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாமே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டிங் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நிறையா விஷயங்கள் மெக்கானிக்கலில், கம்ப்யூட்டர் சயின்ஸில், சிவிலில், பயோமெடிக்கலில் எல்லாத்துலேயுமே நிறையா புது புது விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாத்தையுமே பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து பெரிய ஆளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்காங்க. பெர்ப்ளெக்சிட்டி, நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பெர்ப்ளெக்சிட்டியில் இந்த ஏஐ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இந்த ஏஐ டூல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT, நீங்கள் ஏதாச்சும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ChatGPTயை யூஸ் பண்ணி உங்களால் கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ என்ஜினியரிங் ஃபீல்டு வந்து அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி நிறையா பேருக்கு நிறையா நல்ல விதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற செஞ்சுருக்கு. நீங்கள் +2 முடிச்சுட்டு ஒரு நல்ல காலேஜில் நல்ல ஒரு என்ஜினியரிங் கோர்சஸ் உங்களோட கோலுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி படிக்கும் போதே உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டர்ப்ரனராக வரலாம், ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேரலாம், ஃப்ரீலான்சிங்கில் போகலாம். ஸோ உங்களை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ஜினியரிங் தயாராக இருக்குது. நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. என்ஜினியரிங் நீங்கள் ப்ராப்பராக படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களுடைய வாழ்க்கை உயர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இது சம்மந்தமாக எந்த சந்தேகம் இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான பதில்கள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணுங்கள், அதில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உறுதி. இவ்வளோ நேரம் ஒதுக்கி என்னோட கருத்துக்களை கேட்டதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய இந்த டைமை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நல்ல பிரைட்டான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல கெரியர் காத்திருக்குது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுங்கள், உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.